எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறார். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை இந்த உலகத்திலே உலக இரட்சகராக அனுப்பினார். நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவிலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக ஒரு புதிய வாழ்வை பெற்று வாழ்வது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இந்த நாளில் கர்த்தர் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் நாங்கள் தெளிவாக பார்த்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் வேறு ஒருவனால் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவனை சபித்தால் வேறு ஒருவனாலும் ஒரு சக்தியாலும் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பாருங்கள், நீதிமொழிகள் 3:33 Proverbs 3:33 இவ்வளமாக சொல்கிறது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கர் என்பவர்கள் யார்? தேவனுக்கு பிரியமில்லாமல் தங்கள் சுய வழியில் நடப்பவர்கள், இந்த உலகம் காட்டிய அழிவின் பிரகாரத்தில் வாழ்பவர்கள், மூதாதையர்கள் காண்பித்த தீய வழியில் நடப்பவர்கள், வேத வார்த்தையை விட்டு வெளியாக நல்லதென்று காணப்பட்டாலும் அப்படிப்பட்ட வழியில் நடப்பவர்கள் நிச்சயமாக சாபத்துக்குள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் யார் என்பதை நாங்கள் வேத வார்த்தை கொண்டு பார்த்தால், எல்லோரும் பாவம் செய்தார்கள். ஆதாமிடத்திலிருந்து பாவம் வந்தது. ஆதலால் எல்லோரும் பாவத்திற்குள் தான் சிக்குண்டு வாழ்கிறார்கள். நீதிமான்கள் அல்ல. நீதிமான்கள் போல வேஷம் போட்டு வாழலாம், ஆனால் சுயத்தில் அவர்கள் சாபத்துக்குள் தான் இருக்கிறார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கிருபையின் காலத்தில் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவிலே நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாங்கள் நீதிமான்கள். அப்படிப்பட்ட நீதிமானுடைய வாசஸ்தலத்தையே கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலும் பாருங்கள், இது சத்தியம். நீதிமான்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆதலால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையை உணர்ந்து நிதானித்து பார்த்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்துக்குரிய காரியங்களை விட்டகற்றி மனம் திரும்பணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறுக்க செய்து விட்டு விடுபவன் எவனோ அவனே இரக்கம் பெறுவான். இது வேத வார்த்தை எங்களுக்கு தெளிவாக போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மீகா 6:8 கர்த்தராகிய ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நாங்கள் அனுதினமும் சர்ச்சுக்கு போக்கும் வரத்துமாக இருந்தும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் சுய மாம்ச இச்சைகளின்படி வாழ்ந்தால் நிச்சயம் அழிவு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சிட்டு படுத்து தூங்கி திரும்ப எழுந்து எங்கள் பாவத்தின் வழியிலே வாழ்ந்தால், பாவ கட்டுக்குள்ளே தொடர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அழிவு. தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை தெளிவாக பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து நீதி நியாயம் செய்ய வேணும், இரக்கத்தை சிநேகிக்க வேணும், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேணும். தேவன்தான் துதிகன மகிமைக்கு பாத்திரர். அவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேணும். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவைகள். அதிகாலையில் சூரியன் உதிக்கிறது. நாங்கள் சுவாசிக்க
காற்று கிடைக்கிறது. காரணம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தான். மத்தேயு 24 தொடக்கம் பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்ட மனுஷன் நீதிமான். புயல் வரலாம், மழை வரலாம், காற்று வீசலாம், உலகத்தில் பலவிதமான இக்கட்டுகள் அவனை நெருக்கலாம், ஆனாலும் அவன் ஒடுங்கி போக மாட்டான். நிச்சயமாக எல்லா நெருக்கத்திலுமிருந்து விடுதலை பெற்று ஒரு வெற்றி வாழ்வு வாழ்வான். யார்? இயேசுவின் வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட்டவன். மற்றவர்கள் மனதிலே கட்டினவர்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையிலே வாழாமல் தங்கள் சுய வழியில் வாழ்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெரு மழை பொழிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் தங்கள் சுயஷ்டத்திலே வாழ்பவர்கள், சுய சிந்தனையின்படி சுய வழியிலே வாழ்பவர்கள், நெருக்கங்கள், அழிவுகள், காற்றுகள், மழைகள், இப்படி பலதரப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது அவர்கள் அழிந்து போவது வேத வார்த்தையின்படி சத்தியம். பரிசுத்த வேதாகமம் சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் அவதானித்து அதிலே சொல்லப்பட்டபடி எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வசனம் சத்தியம். அவர் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் நிச்சயமாக அவன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு நீங்கள் அவரிலே நிலைத்து நிற்க வேண்டும். நித்தமும் அவர் எங்களுக்காக செய்த காரியத்தை நினைவு கூற வேணும். இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே நினைவில் வைக்க வேணும். இன்னத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், இன்னத்துக்காக இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு ஆராய்ந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நின்றார். அவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தால் நிச்சயமாக அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல அதிகமாக எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைபடாமல் தொடர்ந்து ஜீவ நதியாட்டம், பெரு நதியாட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.